வணக்கம் நண்பர்களே, அதிதி அக்ரோ ஃபார்ம்ஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாங்க, இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தேனுங்க, கன்றுண்ட மாடுகளுக்கு அடர் தீவனம் எப்போ இருந்து கொடுக்கலான்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டேன். இப்போ அதே அடர் தீவனம் என்னென்ன அடர் தீவனம் கொடுக்கலாம், ஒரு 10 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு வந்து எவ்வளவு அடர் தீவனம் கொடுக்கலாம்ங்கிறத பற்றி இப்போ இன்றைக்கி சொல்ல போகிறேங்க. அதாவது நான் என்னோடய பண்ணையில் என்னோடய மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய இதை சொல்கிறேங்க. ஏன்னா நான் நிறைய அடர் தீவனங்கள் கொடுத்து பார்த்ததில் பார்த்திங்கன்னா நிறைய ஃபெயிலியர் ஆனது தான் மிச்சம். மாற்றி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அது ஃபெயிலியர் ஆகி மாடோட கறவை திறன் கம்மியாகி லாஸ் தான் வந்துச்சுங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அடர் தீவனம் கொடுத்துட்ருக்குறேங்க. ஸ்டாண்டர்டான அடர் தீவனம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லபடிக்கு பால் வந்து நான் நினச்ச அளவுக்கு அதனோட முழு கொள்ளளவு அளவுக்கு பால் கிடைக்குதுங்க. இப்போ நான் அந்த என்னென்ன தீவனம் கொடுக்குறேன்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறேங்க, நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இந்த 3 தீவனம் தான் நான் எப்போதுமே கொடுக்குறதுங்க. நான் எப்போதுமே புண்ணாக்கு கறிக்கிட்ட ஐட்டத்துக்கு போக மாட்டேனுங்க. புண்ணாக்குங்கிறது பார்த்திங்கன்னா நீங்கள் தேங்காய் புண்ணாக்காக இருந்தாலும் சரி, கடலை புண்ணாக்காக இருந்தாலும் சரி, பருத்தி கொட்டை புண்ணாக்காக இருந்தாலும் சரி, எல்லாமே பார்த்திங்கன்னா அதை ஆட்டி அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் எடுத்து சக்கையாக தான் நம்மளுக்கு வருதுங்க. அதனால் அந்த புண்ணாக்குங்கிற ஐட்டத்துக்கு நான் போகிறது இல்லைங்க. நிறைய பேர் அதான் போடுறாங்க, பட் இருந்தாலும் நான் போகிறதில்ல. நான் என்ன போடுறேன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும், அரைச்ச பருத்தி விதைங்க. பார்த்திங்கன்னா நல்லா அந்த ஆயில் கண்டென்ட்டோட நல்லா ஃபுல் சத்தோடு இருக்குங்க. நல்ல குவாலிட்டியான விதைங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து 40 ரூபா வருதுங்க. நீங்கள் பார்த்திங்கனாலே தெரியும். நீங்கள் புண்ணாக்குமே கிட்டத்தட்ட ஒரு கிலோ 40 ரூபா வருங்க. அதே ரேஷியோ தான் வரும். ஆனால் அதில் வந்து நீங்கள் அரைச்சி அதில் இருக்கக்கூடிய சத்துக்களை பூரா எடுத்துகிட்டு மிச்சமுக்கிறதா வருங்க. இப்போ அதனால் நம்மளுக்கு என்ன மாட்டுக்கு பெனிஃபிட்னு தெரியல. ஆனால் புண்ணாக்கு போடும்போது மாடு கொஞ்சம் இளைக்குங்க. பார்த்துக்குங்க, இதுதான் அரைச்ச பருத்தி விதைங்க. இதுதான் நான் எப்போதுமே மாடுகளுக்கு கொடுக்குறது. இன்னொன்று பார்த்திங்கன்னா ஃபீடுங்க. நான் எஸ்கேஎம் கொடுக்குறேன். உங்களோட விருப்பம், நீங்கள் எது வேணாலும் கொடுக்கலாம். எது பெட்டராக இருக்குதோ பார்த்து அதை கொடுத்துக்குங்க. நான் எஸ்கேஎம் கொடுக்குறேங்க. இது வந்து மக்காச்சோள மாவுங்க. மக்காச்சோளத்தை அரைச்சி வரக்கூடிய மாவுங்க. இது ஃபீடு பெல்லட்னு சொல்லுவாங்க, எஸ்கேஎம் ஃபீடுங்க. இந்த 3 ஐட்டம் தான் நான் எப்போதுமே கொடுக்குறது. இதில் என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, அரைச்ச பருத்தி விதை ஒரு 10 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுன்னு வச்சுக்கோங்களேன். 10 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுக்கு பார்த்திங்கன்னா அரைச்ச பருத்தி விதை ஒரு 2 கிலோ கொடுப்பணுங்க. அரைச்ச பருத்தி விதை ஒரு 2 கிலோங்க. இந்த ஃபீடு வந்து இந்த 1 லிட்டர் கப்புங்க. இந்த 1 லிட்டர் கப்பில் ஒரு 3.5 கப் கொடுப்பணுங்க. 3.5 கப்புனால் எப்படி இருந்தாலும் நீங்கள் பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோ வருங்க. ஒரு 2 கிலோ அளவுக்கு எஸ்கேஎம் ஃபீடுங்க. மக்காச்சோள மாவு பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ கொடுப்பணுங்க. 750 கிராமுங்க. 3/4 கிலோ, அதாவது 10 லிட்டர் கறக்கக்கூடிய ஒரு மாட்டுக்கு நான் கொடுக்கக்கூடிய தீவனம் பார்த்திங்கன்னா அடர் தீவனம் இதுதானுங்க. 2 கிலோ பருத்தி விதை, எஸ்கேஎம் ஃபீடு பார்த்திங்கன்னா ஒரு 2 கிலோங்க. அது ஒரு 3/4 கிலோ, ஆவரேஜ் ஒரு 5 கிலோ வருங்க. ஆவரேஜாக ஒரு 5 கிலோ அளவுக்கு ஒரு 10 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு நான் கொடுக்கக்கூடியதுங்க. இது பருத்தி விதை போடுறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா, மாடு நல்லா இருக்குது. மாடு என்றைக்குமே வந்து இளைக்காதுங்க. மாடு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கால்சியம் பற்றாக்குறையில் இந்த படுத்து எந்திரிக்காத மாடு அப்படி எந்த பிரச்சனையும் வராதுங்க. நான் கிட்டத்தட்ட இது ஒரு 5 வருடமாக இதை பயன்படுத்துகிறேங்க. பல பேர் சொல்லியிருக்காங்க புண்ணாக்கு போட்டால் பால் வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் புண்ணாக்கு போட்டதால் மாடு இளைச்சதை தவிர பால் இருந்ததுங்க, பட் இளைச்சதுங்க. ஆகையால் 10 லிட்டர் கறக்கக்கூடிய மாட்டுக்கு வந்து எவ்வளவு போடணும்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு 8 லிட்டர் 7 லிட்டர் கறக்கக்கூடிய மாடுகளுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாமுங்க. அதில் வந்து நீங்கள் கம்மி பண்ணி கொடுக்கலாம். கம்மி பண்ணி கொடுக்கும்போது நல்ல ஒரு கறவை திறன் கிடைக்குங்க. ஆனால் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன அடர் தீவனம் கொடுக்குறீங்களோ, என்ன ஐட்டம் நீங்கள் கொடுக்குறீங்களோ, கன்று போட்டு அது பால் திரும்பறக்காக கொடுக்குறீங்களோ அதே ஐட்டத்தை தான் எப்போதுமே நீங்கள் கொடுக்கணுங்க. அடுத்த கன்று சினையாகி அடுத்த கன்றுன்ற வரைக்கும் நீங்கள் அதே ஐட்டம் தான் கொடுக்கணுங்க. நீங்கள் பால் சினை பருவம் வர நீங்கள் பால் அளவோட அடர் தீவனத்தோட அளவுகளை கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கலாங்க.
நன்றி நண்பர்களே. நான் எனது பண்ணையில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேனோ, என்னோட மாடுகளுக்கும் சரி, ஆடுகள், கோழிகளுக்கும் சரி, என்ன என்ன முறையா நான் செஞ்சுட்டு இருக்கிறேனோ, அதை மட்டும் நான் உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு பகிர்ந்துட்டு இருக்கிறேனுங்க. ஏன்னா நான் கிட்டத்தட்ட 5 வருட காலமா இந்த தொழில் பண்ணிட்டு இருக்கேன். 5 வருடத்துல நான் பல விதமா பல பேர் சொன்னதை மாற்றி மாற்றி கொடுத்து ஏகப்பட்ட லாஸ் ஆனது தான் மிச்சம். இப்போ ஒரு ஸ்டாண்டர்டான இதுக்கு வந்துட்டேனுங்க. என்னென்ன எப்படி எப்படி பண்ணணுங்கிறது தெரிஞ்சுட்டேன். அதை உங்களுக்கு பயன்படுத்தணும், உங்களுக்காக அதை சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேனுங்க. ஏன்னா என்னை போல் நிறைய இளைஞர்கள் இதை ஆசைப்பட்டு ஆரம்பித்து கடைசியில் லாஸில் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ண வேண்டாம். கண்டிப்பாக இதில் வெற்றி உண்டு, கண்டிப்பாக இதில் லாபம் உண்டு. ஆகையால் நான் என்ன பண்ணிகிட்ருக்கனோ அதை மட்டும் உங்களுக்கு பயந்துக்கிறேன். நீங்கள் பயன்படுற நண்பர்கள் பயன்பட்டுருக்கலாமுங்க. நன்றி நண்பர்களே. என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் போடக்கூடிய அடுத்தடுத்த தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் சேருங்க. நன்றி நண்பர்களே. வாழ்க வளமுடன்.